மேம் இப்போ வந்து இந்த தேர்ட் ட்ரைமஸ்டரில் வந்து பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு ஹெல்த்தியான ப்ரெக்னன்சியில் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபைன் பண்ண முடியும். ஸோ பேசிக்லி எவ்ரி 2 to 3 hours ஒன்ஸ் உங்களுக்கு மூமெண்ட்ஸ் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் மூமெண்ட்டே தெரியல, வயிறு ரொம்ப கல்லாக இருக்குது, யூ நாட் ஏபிள் டு ஃபீல் அட் ஆல்னா சாப்பிடுங்க. கௌதர்பார் ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட 100% தூய்மையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூஜை பொருட்கள் வாங்க கௌதர்பார். அம்மா மிஸ்டர் கோல்ட் கடல என்ன வாங்கு, 50 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். ஆமாமா, எல்லாருக்குமே 50 ரூபாய் கேஷ்பேக் கண்டிப்பா கிடைக்கும் அண்ணி. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. ப்ரெக்னென்ட் மதருக்கு ஏதான ஒரு லீக்கிங், அதாவது அவங்களே அறியாமல் ஏதான வாட்டரி டிஸ்சார்ஜ் வருது, அவங்களே அறியாமல் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருது சடனாக அப்படின்னா, கர்டி ஒயிட் டிஸ்சார்ஜ், வெள்ளை படுறது, இச்சிங் இருக்குது அப்படின்னாலும், there are many patients who come to me, டாக்டர் நீங்கள் ப்ளீஸ் எனக்கு ஒரு டேட் கொடுங்க, பார்த்து சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு. 2 விதத்தில் கொடுக்கலாம். ஒன்று, அவங்களோட லாஸ்ட் பீரியட் டேட் வச்சு ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தால் பேபி கரஸ்பாண்டிங்காக இருக்க ஸ்கேனில் பார்த்தோன்னா அதுதான் நம்ம எடுத்துப்போம். எங்கேருந்து அதை பார்க்குறாங்கன்னு தெரியல. டாக்டர் பிளாசண்டா எங்கே இருக்குது சொல்லுங்கள், எங்கே எதுக்குமா? இல்லை டாக்டர், ஆன்டீரியராக இருந்தால் எனக்கு கம்மியாக தெரியும், போஸ்டராக இருந்தால் எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் கம்ப்ளீட் மித். ஏன்னா நஞ்சு கூட எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கும் பிளாசண்டல் பொசிஷனுக்கும் பேபி மூமெண்ட்ஸ்க்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. டாக்டர் வந்து சி செக்ஷன் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் அவங்க வந்து அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்களோட எக்ஸசைஸ், அது எல்லாத்தையும் வச்சு வந்து அந்த டெலிவரியை கூட நம்ம வெஜைனா டெலிவரியாக மாற்ற முடியுமா? அஃப்கோர்ஸ் எஸ். நீங்கள் கேட்ட மாதிரி வி பேக்குன்னு இருக்குது. நம்ம சிசேரியன் ஃபஸ்ட்டு ஆகிட்டு அதுக்கப்புறம் வெஜைனல் டெலிவரி சில பேருக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறது உண்டு. ஆனால் அதுக்கு நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. மேம் இப்போ வந்து இந்த தேர்ட் ட்ரைமஸ்டரில் வந்து பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு ஹெல்த்தியான ப்ரெக்னன்சியில் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபைன் பண்ண முடியும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா தேர்ட் ட்ரைமஸ்டரில் தான் நல்ல கிக்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம கவுண்ட் பற்றியும் சொல்வோம். அண்ட் இதில் ஜென்ரலாக இதுக்கு நிறையா மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. ஜென்ரலாக நாங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணுற டிப் வேணால் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாரும் அஃப்கோர்ஸ் ஒரு மேஜர் மீல்னு ஒரு நாளில் இருக்கும்ல, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். நான் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது வந்து ஆஃப்டர் எவ்ரி மேஜர் மீல், சே ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ஒரு 9 o'clock சாப்பிட்றீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 2 to 3 hours, ஒரு 11 o'clock இல்லை 12 o'clock உள்ள ஒரு 3 to 5 மூமெண்ட்ஸ், அது பேர் மினிமம். அப்புறம் லஞ்ச் சாப்பிட்டு ஒரு 2 hours-குள்ள 3 to 5 மூமெண்ட்ஸ், அப்புறம் டின்னர். ஸோ ஓவரால் இஃப் யூ ஸ்ப்ரெட் இட் அவுட் இன் அ டே ஒரு 15 மூமெண்ட்ஸ் அதிலே வந்துடும். இதுக்கு நடுவில் மூமெண்ட்ஸ் தெரிஞ்சால் இட்ஸ் எக்ஸலண்ட். ஸோ பேசிக்லி எவ்ரி 2 to 3 hours ஒன்ஸ் உங்களுக்கு மூமெண்ட்ஸ் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் மூமெண்ட்டே தெரியல, வயிறு ரொம்ப கல்லாக இருக்குது, யூ நாட் ஏபிள் டு ஃபீல் அட் ஆல்னா சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு ஒரு லெஃப்ட் சைட்லையோ இல்லை ரைட் சைட்லையோ ஒரு காமான ரூமில் மைல்டாக ஒரு மியூசிக்கோ இல்லை ஏதோ உங்களுக்கு காமாக குவைட்டாக இருக்கிற ரூமில் போய் படுத்துக்க சொல்லுங்கள். அதுலேயே சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ், ½ an hour-குள்ளே மூமெண்ட்ஸ் தெரியும். அப்படியும் தெரியல, யூஆர் அப்சல்யூட்லி உனக்கு மூமெண்ட்ஸே தெரியல அப்படின்னா உங்கள் டாக்டரை நீங்கள் இமீடியட்டாக போய் பார்க்கலாம். ஸ்கேன் பண்ணால் நம்மளுக்கு பேபிக்கு பிளட் ஃப்ளோ எப்படி போகுதுன்னு தெரியும். என்எஸ்டின்னு ஒரு கிராஃப் டெஸ்ட் இருக்குது, பேபியோட ஹார்ட் ரேட் பார்க்குறது. ஸோ ஓவரால் இன் அ டே இஃப் யூ ஆஸ்க் மீ, பேபியும் தூங்கும் தானே. அது ஏன்னா இது மெச்சூர் ஆக பேபி வில் ஆல்சோ ஹேவ் த ஸ்லீப் சைக்கிள் அவிக்ஸ். ஸோ அதை நம்ம எப்போ பார்த்தாலும் அதை கிக் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இன்னொரு வேர்ஸ்ட் திங் என்னென்னா, அம்மா வேறு எதுலையான பிஸியாக இருப்பாங்க, அவங்க ஒர்க்கில் இருக்கலாம், இல்லை அவங்க வேறு எதான படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை அவங்களோட ஆஃபீஸில் பிஸியாக இருக்கலாம், மூமெண்ட்ஸே மறந்துடுவாங்க. சடனாக வந்து ஒரு என்ன மார்னிங்லேருந்தே தெரியவே இல்லையே அப்படின்னு ஈவினிங் ஒரு 5 o'clock 6 o'clock யோசிப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம மூமெண்ட்ஸ் நீங்கள் கவுண்ட் வச்சுக்கிறீங்க அப்படின்னா சாப்பிட்ட உடனே கவுண்ட் பாருங்கள். டெஃபினட்டாக மூமெண்ட்ஸ் தெரிய வாய்ப்பு இருக்குது. 3 to 5 மூமெண்ட்ஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். எனிதிங் அபவ் திஸ் இஸ் ஓகே. ஏன்னா அடுத்த கேள்வி வரும், ஜாஸ்தியாக இருந்தால் என்ன பண்ணாது? ஜாஸ்தியாக இருந்தால் இட்ஸ் ஃபைன். கம்மியாக இருக்குது அப்படின்னா எதனா சாப்பிட்டுட்டு ஒரு குவைட்டான ரூமில் படுத்துனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம இப்போ வந்து இந்த தேர்ட் ட்ரைமஸ்டரில் வந்து அந்த ப்ரெக்னென்ட் விமன் வந்து எந்தெந்த விஷயங்களை எல்லாம் வந்து அவங்களோட மைண்டில் வச்சுக்கணும் மேம்? ஓகே, ஏன்னா தேர்ட் ட்ரைமஸ்டர்ன்ற ஃபேஸ் வென் டெலிவரி கேன் ஹேப்பன் எனி டைம். 7-8 மாதம் நம்ம விட்டோம்னா ஒரு 36-37 வாரத்துக்கு மேலே நிற மாதம்னு சொல்லிவிடுவோம். ஸோ த பேபி வில் பி ஈஸிலி அபவுட் 2.5 kgs. ஒரு நார்மலாக வளர்கிற குழந்தை 2.5 கிலோ தாண்டி இருக்கும். அப்போ இருக்கும்போது நம்பர் 1 நம்ம இப்போ பேசின மாதிரி மூமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்பர் 2, ப்ரெக்னென்ட் மதருக்கு ஏதான ஒரு லீக்கிங், அதாவது அவங்களே அறியாமல் ஏதான வாட்டரி டிஸ்சார்ஜ் வருது, அவங்களோட பேண்டீஸ் வெட் ஆகுது, இல்லை காஃப் ஆர் ஸ்னீஸ் பண்ணனா வெட்டாகுது, ஒயிட் டிஸ்சார்ஜ் வேறு, லீக்கிங் வேறு. ஸோ அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். பட் அட்லீஸ்ட் அவங்களே அறியாமல் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருது சடனாக அப்படின்னா they definitely have to meet a doctor.
மூணாவது கர்டி ஒயிட் டிஸ்சார்ஜ், வெள்ளை படுறது, இச்சிங் இருக்குது அப்படின்னாலும் அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லைனா பாக்டீரியா இருக்கலாம், அதுக்குமே மீட் பண்ணணும். பிகாஸ் அதனால லேபர் ட்ரிகர் ஆகிடலாம். அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா ப்ரீடம் லேபர் ஆகாமல் இருக்கும். நாலாவது ஒரு மியூகாய்ட் டிஸ்சார்ஜ், ஒரு பிளட் கலரில் டிஞ்ச் ஆகி ஒரு ஒயிட் கலர் ஒரு மியூகாய்டா சளி மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் இருக்குது, ப்ளஸ் ஒரு இராட்டிக்காக பெயின் வருது, ஒரு 10 minutes ஒன்ஸ் 15 minutes ஒன்ஸ் வந்துட்டு போகிறது, ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகலை. இது எல்லாமே ஆர் சைன்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் லேபர் பெயின்ஸ். ஸோ இந்த ஒரு 4-5 சைன்ஸ் இருந்ததுன்னா உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுக்கிறது பெட்டர். இதுவே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரூ பெயின் அண்ட் ஃபால்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லணும்னா, ஃபால்ஸ் பெயினில் எப்போவான ஒரு முறை வரும், ஏதானே நீங்கள் சாப்பிட்டீங்க, நிறைய பேர் வீட்டில் கஷாயம் எல்லாம் போட்டு குடிப்பாங்க, அந்த சூடு கொஞ்சம் தனியாக அதெல்லாம் சாப்பிட்டா சரியாயிடும் மோஸ்ட் ஆஃப் த டைம். வெறும் ஃபால்ஸ் பெயின் எப்போவான வரும், அப்புறம் சரியாயிடும், தட்ஸ் ஃபால்ஸ் பெயின். ட்ரூ பெயின்ன்றது எவ்ரி 5 minutes 10 minutes ஒன்ஸ் வரும். இன்டென்சிட்டி ஆஃப் த பெயின் ஒரு 15 seconds 20 secondsன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு பிளட் ஸ்டெயின் டிஸ்சார்ஜ் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு லீக்கிங் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு வயிறு எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது. இதெல்லாம் தான் ஸ்டேஜஸ் ஆஃப் ஏர்லி லேபர். மற்றபடி வேறு எதெல்லாம் இல்லையோ, இராட்டிக்காக வருது ஆனால் எதாவது சாப்பிட்டு குடிச்சானா சரியாயிடுதுன்னா தட் மீன்ஸ் இட்ஸ் அ ஃபால்ஸ் பெயின். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் தே ஹேவ் டு கீப் இன் மைண்ட். அந்த ஃபேக் எண்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி வரும்போது இந்த சிம்டம்ஸ்லாம் தான் மைண்டில் இருக்கும். இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எஸ்டிமேட் டியூ டேட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து கரெக்டாக இருக்குமா, இல்லை எந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் அந்த வேரியேஷன்ஸ் அந்த டேட்ஸ்? கரெக்ட். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நான் நிறைய பேருக்கு பேஷண்ட்ஸ்க்கு டெய்லி கேட்குறது இதானே, ஃபர்ஸ்ட்டு நம்ம பேபி நல்லா இருக்குன்னு சொன்னால் எப்போ டெலிவரி ஆகும். ஸோ ஆக்சுவலாக நான் சொல்லுவேன், எங்களுக்குலாம் டெலிவரி எப்போ ஆகும்னு தெரிஞ்சால் வில் பி ஸோ ஹாப்பி, நாங்களும் லீவ் எடுக்கலாம், நாங்களும் வெக்கேஷன் போகலாம். த திங் இஸ் தட் நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேட் கொடுக்குறேன், இப்போ September 24th கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 24th கொடுக்குறேன்னா நான் ஒரு 100 பேருக்கு அந்த அவங்களோட டெலிவரி டேட் September 24th மினிமம் 4-5 பேர் தான் அன்றைக்கி டெலிவரி ஆவாங்க. மீதி 96 babies are going to deliver either plus or minus 10 days. யூஸ்வலாக ரொம்ப தாண்ட விட மாட்டோம். in and around that date ஒரு 1 week 10 daysக்குள்ளே தான் டெலிவரி ஆகும். ஸோ அப்படின்னா 4% of them தான் they deliver on the date which we give. ஆனால் அந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அந்த டேட்டை கொடுக்குறோம், ஏன் அப்ராக்சிமேட்டாக டேட் கொடுக்கல அப்படின்னா, அந்த டேட்டை வச்சு தான் நம்ம பேபியோட க்ரோத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி ஃபிக்ஸ் த டேட். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட ஸ்கேனுக்கு வரும்போது ஒரு 10 பிளேஸில் ஸ்கேன் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு இடத்துலையும் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. there are many patients who come to me, டாக்டர் நீங்கள் ப்ளீஸ் எனக்கு ஒரு டேட் கொடுங்க, பார்த்து சொல்லுங்க எனக்கு அப்படின்னு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஒரு பேபிக்கு எப்படி நம்ம ஒரு பர்த்டே தான் இருக்க முடியுமோ, ஒரு பேபிக்கு ஒரு மதருக்கு ஒரு டியூ டேட் தான் நம்ம கொடுக்கணும். அதுவும் ஃபஸ்ட்டு 3 months எடுத்து வச்ச ஸ்கேனை வச்சு கணிக்கிற டியூ டேட் தான் அது, இல்லை அவங்களோட லாஸ்ட் பீரியட் டேட் வச்சு கொடுக்கறது. ரெண்டு விதத்தில் கொடுக்கலாம். ஒன்று அவங்களோட லாஸ்ட் பீரியட் டேட் வச்சு ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தால் பேபி கரஸ்பாண்டிங்காக இருக்க ஸ்கேனில் பார்த்தோன்னா அதுதான் நம்ம எடுத்துப்போம். இல்லை அவங்க சொல்கிற டேட்டுக்கும் ஸ்கேனில் நம்ம க்ரோத் பார்க்கும்போது பேபி கரெக்டாக டேலி ஆகலை, பேபி எய்தர் 1 week கம்மியாக இருக்குது இல்லை 1 week அஹெடாக இருக்குன்னா பேபியோட லெங்க் வச்சு கொடுக்குற டியூ டேட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அது நிறைய பேருக்கு ஸ்கேன் பண்ணுற இடத்துலேயே நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லைனால என்னாகும், ஒரு வாட்டியும் டேட் மாற்றிட்டே கொடுப்பாங்க, விச் இஸ் நாட் கரெக்ட். ஸோ ஏதான ஒரு இடத்துல உங்களுக்கு திருப்பி மாற்றிட்டே இருந்தாங்கன்னா ப்ளீஸ் ஆஸ்க் த டாக்டர், யார் பண்ணுறாங்களோ தெளிவாக உட்காந்து பேசுங்க. பிகாஸ் ஒரு டேட் கொடுத்தா தான் நம்ம பேபியோட க்ரோத்தை நம்ம அசஸ் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி நீங்கள் கேட்டதுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக ஒரு 37-38 வாரம், அதாவது மினிமம் 2 to 3 weeks பிஃபோர் த டேட். நான் கொடுக்குற டேட்னா அது 40 weeks. நான் 37 வாரத்துலேருந்து எப்போ வேணாலும் அந்த பேபி டெலிவரி ஆகலாம். ஸோ 3 weeks பிஃபோர் த டேட் நம்ம கொடுத்த டேட்லேருந்து எப்போ வேணாலும் பேபி இஸ் மெச்சூர் இனஃப் டு பி பார்ன். மேம் இப்போ வந்து இந்த பிளசன்டல் பொசிஷன்ஸும் பேபியோட மூமெண்ட்ஸும் வந்து இந்த 3rd trimester எப்படி இருக்கும் மேம்? ஆக்சுவலி நிறைய பேர் இதை எங்கேருந்து அதை பார்க்குறாங்கன்னு தெரியல. டாக்டர் பிளாசண்டா எங்கே இருக்குது சொல்லுங்கள், எங்கே எதுக்குமா? இல்லை டாக்டர், ஆன்டீரியராக இருந்தால் எனக்கு கம்மியாக தெரியும், போஸ்டராக இருந்தால் எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் கம்ப்ளீட் மித். ஏன்னா நஞ்சு கொடி எங்கே வேணாலும் இருக்கலாம். இதுதான் கர்ப்பப்பைன்னு வச்சுக்கோங்களேன். நஞ்சு கொடி மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், அது கீழே இருக்கலாம், சைடில் எங்கே வேணாலும் இருக்கலாம். அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. பேபி உள்ளே இருக்க போகிறது. ஸோ பேபி கிக் பண்ணுறது ஜஸ்ட் பிகாஸ் நஞ்சு கொடி மேலே இருக்கிறதுனால கம்மியாலாம் தெரியணும்லாம் கிடையாது. ஏன்னா நிறையா நானே பார்க்குறேன் நிறைய ஆர்டிகல்ஸில் வந்து, ஏன்னா பேஷண்ட்ஸ் திருப்பி இப்படி கேட்கறதுனால நானே பார்க்க, யாரடா இந்த மாதிரிலாம் எழுதுறாங்க, எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆன்டீரியர் பிளசண்டானால பேபி மூமெண்ட்ஸ் கம்மியாக தெரியுதுன்றது ஐ வுட் ஜென்ரலி சே இட்ஸ் அ மித். பிகாஸ் ஆஸ் லாங் அஸ் எ பேபி இஸ் கெய்னிங் வெயிட், அது பேபி நல்லா வெயிட் கெயின் ஆகுது, நல்லா கிக் பண்ணுறது அப்படின்னா பிளாசண்டா எங்கே இருந்தாலும், எங்கே மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் சைடில் இருந்தாலும் எங்கே இருந்தாலுமே பேபி கிக் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதுக்கும் பிளாசண்டல் பொசிஷனுக்கும் பேபி மூமெண்ட்ஸ்க்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. அது மனசுலேருந்து எடுத்துட்டாலே போகிறேன். ஏன்னா பாதி பேருக்கு நான் ஆன்டீரியர் சொன்னால் ரொம்ப சோகமாகிடுறாங்க.
கேட்டால் ஓ எனக்கு அப்படின்னா பின்ன மூமெண்ட்ஸ் தெரியாதா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பேபி எப்படி இருந்தாலும் வளர போகிறது. ஸோ வளர்ந்தா உங்களுக்கு கண்டிப்பாக மூமெண்ட்ஸ் தெரிய போகிறது. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஐ திங்க் இட்ஸ் அ பிக் மித். ஐ திங்க் யூ ஹாவ் டு பிரேக் இட் இன் திஸ் வீடியோ. மேம் இப்போ வந்து வெஜைனல் டெலிவரிக்கும் வந்து இந்த சி செக்ஷனுக்கும் வந்து எந்த மாதிரிலாம் வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகணும் மேம்? இன்கேஸ் வந்து இப்போ டாக்டர் வந்து சி செக்ஷன் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க வந்து அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்களோட எக்ஸசைஸ் அது எல்லாத்தையும் வச்சு வந்து அந்த டெலிவரியை கூட நம்ம வெஜைனா டெலிவரியாக மாற்ற முடியுமா மேம்? ஓகே, சி இது 2 இருக்குமா. இட் பேசிக் எல்லாருக்குமே ஒரே ஒரு இதை நம்ம ஃபிட் பண்ண முடியாது. ஒரு பேஷண்ட்டும் ஒரு மாதிரி. சே ஃபார் எக்ஸாம்பிள் நஞ்சுக்கொடி குழியே இருக்குது, 9 மாதம் 10 மாதத்துலேயும் நஞ்சுக்கொடி குழியே இருக்குது, இல்லை குழந்தை உக்காந்துட்டு இருக்கு, தலை மேலே இருக்குது, கால் கீழே இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம எலக்டிவாகவே சிசேரியன் தான் பண்ண போகிறோம்னு பேஷண்ட் கிட்ட சொல்லிவிடுவோம். அதில் நம்ம வெஜைனல் டெலிவரி ட்ரை பண்ண முடியாது. இல்லை ப்ரீவியஸ் 2 சிசேரியன் ஆல்ரெடி 2 சிசேரியன் இருக்குன்னா அவளுக்குலாம் சிசேரியன் தான் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ வெஜைனல் டெலிவரின்றது நம்ம கையில் இல்லை. ஆப்வியஸ்லி அவங்க லேபர் பெயினில் வராங்க, எல்லாமே நார்மலாக இருக்குது, லேபர் பெயினில் வராங்கன்னா அஃப்கோர்ஸ் பேபி ஹார்ட் பீட் நல்லா இருக்குது, தலை நல்லா இறங்குது, கர்ப்பப்பை வாய் நல்லா திறக்கிறது, கண்ட்ராக்ஷன்ஸ் கரெக்டாக வருது, எல்லாமே நார்மலாக இருக்கும் போது ஆப்வியஸ்லி வெஜைனல் டெலிவரி தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. யாருமே தேவையில்லாமல் காரணம் இல்லாமல் யாரும் ஆப்வியஸ்லி சிசேரியன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது ஒருத்தருக்கும் மோட் ஆஃப் டெலிவரி வேணால் மாறலாமே தவிர நம்ம ரெக்கவரி டைம்ன்றது ஒரு 6 to 8 வீக்ஸ் தான் நம்ம எல்லாருக்குமே சொல்கிறோம். அது மேலே நம்ம ஸ்டிச் போடும்போது ஆப்வியஸ்லி வி கட் த்ரூ லாட் ஆஃப் லேயர்ஸ் இல்லையா சிசேரியனுக்கு. அதே மாதிரி வெஜைனாலையுமே நம்ம எபிசியோட்டமின்னு ஒன்று கொடுப்போம். எபிசியோட்டமின்றது இந்தியா தாண்டி மற்ற நாடுகள் எல்லாம் வந்து அவங்க கன்செப்டே வாங்குவாங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ண போகிறோம், லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த பேசேஜ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், பேபியோட தலை பெருசாக இருக்கும். ஸோ அதை கட் பண்ணால் தான் நம்மளுக்கு பேபியோட தலையும் பாடியும் ஈஸியாக வெளில வர முடியும். ஸோ அந்த கன்சென்ட் வாங்கிட்டு தான் எபிசியோட்டமி கொடுப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம சிசேரியன்லேயும் நம்ம கட் பண்ணி லேயர்ஸ் பை லேயர்ஸ் நம்ம எடுக்கிறோன்னா அதே மாதிரி வெஜைனல் டெலிவரிலையுமே நம்ம அடியில் தையல் போடுறது உண்டு. ஸோ ஆப்வியஸ்லி ரெக்கவரி ரேட் மாறலாம். அண்ட் அகெயின் மாறுதுன்னு தாண்டி அட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த மதர்ஸ் ஹெல்த். ஸோ பேஸ்லைன் அம்மாவோட விட்டமின்ஸ்லாம் நல்லா இருக்கா, பேஸ்லைன் அம்மாவோட ஹெல்த் எப்படி இருக்குது, பேஸ்லைன் அவங்களோட விட்டமின் ஸ்டோர், அயன் ஸ்டோர், கால்சியம் ஸ்டோர் எப்படி இருக்குது. அதனால தான் நம்ம அயன் கால்சியம்லாம் கொடுக்குறோம். விட்டமின் சி அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் இது எல்லாமே நம்மளோட ஸ்காரை டக்குன்னு ஹீல் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருந்தால் ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ பேசிக்லி இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் இவங்களுக்கு டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. எந்த வழியில் டெலிவரி ஆனாலும் அது வஜைனல் ஆகட்டும் இல்லை சிசேரியன் ஆகட்டும் அவங்களுக்கு மினிமம் 6 to 8 வாரம், மினிமம் 2 to 3 months அட்லீஸ்ட் அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிற பீரியட் வேணும். அந்த டைமில் தான் யூட்ரஸும் ஃபுல்லாக ஷ்ரிங்க் ஆகும். அண்ட் ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு முடியறதுக்கு அந்த ப்ரிப்பேரியம் சொல்லுவோம், அதாவது லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அது முடிஞ்சு அந்த ப்ரிப்பேரியல் பீரியடில் ஹெல்த்தியாக சாப்பிட்றது. அதனால தான் இந்த பத்திய சாப்பாடு அதெல்லாம் எதுக்கு சொல்கிறதுன்னு நிறைய ப்ரோட்டீன் எடுத்துப்பாங்க, நிறைய ரொம்ப கேஸி சப்ஸ்டன்ஸ் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமான சப்ஸ்டன்ஸ் சாப்பிட மாட்டாங்க, நிறைய பருப்பு, நிறைய அவங்களுக்கு ஹெல்த்தியான நட்ஸ் இருக்கும், பால் நல்லா சுருக்கிறதுக்கு பால் கொடுப்பாங்க, பூண்டு எடுத்துப்பாங்க. ஸோ இது எல்லாமே அதை இவால்வ் ஆனது எப்படின்னா பாட்டி வைத்தியமாகட்டும் இல்லை அவங்க முன்னாடி இருந்தவங்க எல்லாரும் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு காரணத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரீசன் இல்லாமல் கிடையாது. அது வந்து அவங்களுக்கு ஸ்கார் ஹீல் ஆகிறதுக்கும் சரி, ப்ளஸ் பேபிக்கு அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3வது உங்களுக்கும் வந்து உடம்பு வந்து சீக்கிரமாகவே வந்து ரெக்கவரி ஆகிடுவேங்கிறதுனால தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இல்லை. ஆப்வியஸ்லி ஒரு பேஸ்லைன் அம்மாவோட மெடிக்கல் ஹெல்த் கண்டிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரெக்கவரி ஆல்சோ போஸ்ட் டெலிவரி. அது எந்த மோட் ஆஃப் டெலிவரி ஆனாலும் இருக்கட்டும், பெயின் இருக்க தான் செய்யும். வெஜைனல் டெலிவரியில் இருக்கும் போதுமே அந்த ஸ்டிச்னால உட்கார கூட முடியாதவங்க இருப்பாங்க. சிசேரியன் டெலிவரி ஆனவங்க முதுகில் இன்ஜெக்ஷன் போட்டோன்னா அவங்களுக்கு பேக் பெயின் இருக்கலாம். ஸோ எதுலையுமே அவங்க ஈஸியாக டெலிவரி பண்ணிட்டாங்க, இவங்க ஈஸியாக இவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. எந்த டெலிவரியுமே எல்லா டெலிவரியுமே டெலிவரி தான், எல்லா அம்மாவும் தான். ஸோ இதில் இது ஈஸி அது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அஃப்கோர்ஸ் எஸ், நீங்கள் கேட்ட மாதிரி வி பேக்குன்னு இருக்குது. நம்ம சிசேரியன் ஃபஸ்ட்டு ஆகிட்டு அதுக்கப்புறம் வெஜைனல் டெலிவரி சில பேருக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறது உண்டு. ஆனால் அதுக்கு நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிலேருந்து 2வது ப்ரெக்னன்சிக்கு ஒரு 2 வருஷமாவது வித்தியாசம் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 18 மாதமாவது கேப் இருக்கணும். 2வது இண்டிகேஷன், ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு சிசேரியன் எதுக்காக பண்ணாங்கன்னு பார்க்கணும், குழந்தையோட வெயிட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், இந்த ப்ரெக்னன்சியில் குழந்தை வெயிட் எப்படி இருக்குது, குழந்தை பொசிஷன் எப்படி இருக்குது, அம்மாவுக்கு வேறு எந்த டிஸ்ஃபேக்டர்ஸ் இல்லையா, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள ஒரு ட்ரையல் ஆஃப் விபேக் வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சி செக்ஷன் அப்படின்னு நம்ம ட்ரையல் கொடுக்கலாம். ஸோ ஒரு கேஸ் பை கேஸ் தான் அது சொல்ல முடியுமே தவிர ஒரு எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாரும் எவ்ரிதிங் ஃபிட்ஸ் ஒன் பர்சன் அப்படி எல்லாருக்கும் நம்ம ஃபிட் பண்ண முடியாது. இப்போ இந்த மரம்லாம் பார்க்குறீங்க, இந்த காடுன்னு சொல்கிறீங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது இது போல் காடு இல்லை, இங்கே மரமே இல்லை. இந்த மரம்லாம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வேறு ஆரோவிலியன்ஸ்லாம் நட்டினாங்க. நான் இங்கே இருக்கிறது ஆளெல்லாம் நட்டினாங்க.
அப்போ இந்த காடு இந்த மரம் நம்ம அக்கா அண்ணன் போல ஒரே குடும்பம் போல எல்லாரும் ஒண்ணா வளர்ந்தோம். எல்லாம் ஒரே ஃபேமிலி. ஆமா. நைஸ். ஆமா. அதுக்காக தான் இந்த மரம் வெட்டும்போது நம்மளுக்கு வலிக்கும். ஏன்னா மரம் நம்மள இல்லாமல் வாழ முடியும், ஆனால் நாங்கள் மரத்து இல்லாமல் வாழ முடியாது. இப்போ சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் மரத்து மேலே எந்த மரியாதை இல்லை, எந்த சாமி அவங்க ஒரு சாமி போல. ஏன்னா இப்போது நீங்கள் பழைய காலத்தில் மரத்தை தான் வேண்டிக்கினாங்க. ஆமா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், காட்டில் வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ முக்கியம் மரம். அவங்க தான் ஆக்சிஜன் கொடுக்கும், அவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். எல்லாம் அழிச்சிட்டு பிளாஸ்டிக் மரம் நட்டினா நாங்கள் எங்கே போயிட போகிறோம்? இந்த பூமிக்கு ஒரு காடு, ஒரு மரம், இந்த வாழ்வியெல்லாம் எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க? ஒன்று அர்த்தது இல்லாமல் வாழ முடியாது. அப்போ மரம் வேணும், மிருகங்கள் வேணும், பூச்சி வேணும், மனுஷம் வேணும், எல்லாரும் வேணும். கௌதர்பார் ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட 100% தூய்மையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூஜை பொருட்கள் வாங்க கௌதர்பார். அம்மா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் வாங்கு, 50 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். ஆமாமா, எல்லாருக்குமே 50 ரூபாய் கேஷ்பேக் கண்டிப்பா கிடைக்கும் அண்ணி. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட